ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் ஈவினிங். இன்றைக்கி நான் என்ன போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா, இப்போ ரெகுலராக ஆரம்பிச்சிருக்கு கிரேப் ஜூஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ அதை வச்சு நம்ம எல்லாம் ஃபில்டர் பண்ணலாம். ஸோ ஜூஸ் ஜாரில் போட்டு நல்லாவே கிரேப்ஸ் ஜூஸ் அடிச்சிட்டேன். ஸோ பன்னீர் கிரேப்ஸ் வந்து இப்போ தான் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு சீசன். அண்ட் ஸோ நல்லா தண்ணியை விடாமல் அடிச்சிருக்கேன். நல்லா வந்துடுச்சு ஜூஸ். சர்க்கரை போடணும்னா ஹஸ்பண்ட் சர்க்கரை போடாமல் தான் குடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் சர்க்கரை போடல. ஸோ ஒரு வாட்டி நல்லா எடுத்துக்கலாம். வடிகட்டி வச்சு நான் அந்த பாத்திரத்தில் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நல்லா ஜூஸ் வாங்கினோன்னா உடனே பழமாக இருக்கும்போதே போடணும். கொஞ்சம் காஞ்ச கிரேப்ஸ் கொஞ்சமாக ஒரு 2 நாள் காஞ்ச மாதிரி கிரேப்ஸ் போட்டோன்னா இனிமேல் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக தான் கிரேப்ஸ் போட்டேன், தண்ணியை ஊற்றினா நிறைய வந்துருக்கு. ஸோ நம்ம நல்லா வாங்கினோடனே போட்டோன்னா கொஞ்சம் கம்மியான கன்சிஸ்டன்சி தான் கிடைக்கும். நீங்கள் ஒரு 2 நாள் காய விட்டு ஒரு 3/4 பதத்துக்கு காய்ஞ்சதுக்கப்புறம் ஜூஸ் போட்டிங்கன்னா நிறைய சாறு வருது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் இப்போ பன்னீர் திராட்சை கிடக்குது, நீங்கள் வாங்கி நல்லா காய வச்சு வெயில் காய வச்சு நீங்கள் அதுவே வந்து பிளாக் டேட்ஸ் பண்ணிக்கலாம். நான் இது வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ யாருக்கெல்லாம் ட்ரை கிரேப்ஸ் பிளாக் வந்து கெமிக்கல் இல்லாமல் வேணுமோ அவங்க வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புகிறேன். வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நல்லாவே நிறைய சாதம் இருக்குங்க. இது நம்ம திருப்பியும் வேணால் இந்த வாட்டி போட்டு அடிச்சுக்கலாம். பட் நான் திருப்பி அடிக்கலாம், ஏன்னா இதுவே நிறைய வந்துருக்கு. சர்க்கரை வேணும்னா நீங்கள் ஜூஸ் போட்டதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்துட்டு அதுக்குள்ளே கலந்துக்கலாம். நாட்டு சர்க்கரை. என்கிட்ட கண்ணாடி டம்ளர் இல்லைங்க ஜூஸ் தந்துட்டு வாங்கணும். ரொம்ப நாள் ஆசை கண்ணாடி டம்ளர் வாங்கணுன்ட்டு. பட் எங்கேங்க அதுக்கான அந்தளவுக்கு நம்ம இன்னும் டெவலப் ஆகலை. குடிக்கும்போது எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது குடிக்கலான்ட்டு. எல்லாருமே இந்த வீடியோவை கேட்குறீங்க, நோ மேக்கப் நோ ஆக்சிடென்ட்டு. நான் எதுவுமே பண்ணவே மாட்டேன். ஜஸ்ட்டு தலைக்கு வந்து எண்ணெய் வச்சு குளிக்கிறதுக்கு சரி, பவுடர் கலரும் அடிக்க மாட்டேன். பட் அங்கங்கே டைமாக இருக்குது பாருங்கள். பட் நான் ஸ்கின் கேர் எடுத்துக்கிறதுல என்னென்னு தெரியல, எனக்கு இப்படி இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் நான் வந்து மேக்கப்லாம் எதுவுமே நான் பண்ணுறது கிடையாது. ஜஸ்ட் அந்த ஒரு க்ரீம், சஃப்ரான் க்ரீம் மட்டும் எங்கேயாவது வெளியே போனால் இல்லை ரொம்ப ஸ்வெட் ஆகுது அப்படின்னா அந்த அன்றைக்கி நான் வீட்டில் இருக்கும்போது எப்பயாவது போடுவேன். மந்த்லி 2 days ஆர் 3 days அவ்வளோதான். மற்றபடி எப்படி நேச்சுரலாக இருக்கும் நான் அப்படியே விட்டுருவேங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு டம்ளரில் மாற்றிட்டு கொடுத்துடலாம். அண்ட் வெயிட் பண்ணாமல் டம்ளர் எடுத்து போகிறேன். ஸோ கண்ணாடி டம்ளர் வாங்கணுங்க, இன்னும் வாங்கலை. ரெண்டு பேர் குடிக்கலாங்க, அந்தளவுக்கு வந்திருக்கு. எனக்கு வந்து நான் கொஞ்சம் சுகர் போட்டுக்குவேங்க. ஸோ ஒயிட் சுகர் போட்டாலும் சரி, நாட்டு சக்கரை போட்டாலும் சரி. நாட்டு சக்கரை வந்து நான் சேல்ஸ் பண்ணிருக்கேன். கிலோ வந்து 60 rupees ப்ளஸ் ஷிப்பிங். இங்கே யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள். இந்தளவுக்கு நான் சக்கரை எடுத்துக்கிறேன். ஹஸ்பண்ட் வந்து சக்கரை சேர்த்துக்க மாட்டார், அது அவரோட இருக்கும். அண்ட் ஸ்வீட்ஸ் அதிகமாகவே அவர் சாப்பிட மாட்டார். ஸோ வெயிலுக்கு வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, அப்போ தான் கான்டிஸ்டிபேஷன் ஆகாமல் இருக்கும். அண்டு சாப்பாடு வந்து சாப்பிட்றத குறைச்சிக்கிட்டு யாராவது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சம்மர் உங்களுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ரைஸ், கார்போஹைட்ரேட், இட்லி, சப்பாத்தி இதெல்லாம் எடுத்துக்காமல் ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு வெயிட் லாஸ் ஆகும். காட் வந்து காட் கிஃப்டடாக உங்களுக்கு வந்து வாட்டர்மெலன் கொடுத்துருக்காரு பாருங்கள். நிறைய வாட்டர்மெலன் சாப்பிடுங்க, அதுவே வந்து நமக்கு வெயிட் லாஸ் பண்ணும். அண்ட் ஒயிட் பூசணி நிறையா சாப்பிடுங்க. சுரக்காய் நிறையா சாப்பிடுங்க. இதெல்லாம் உடம்புக்கு அன்வான்ட் டாக்ஸின்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடும். நான் வந்து இப்போ கொஞ்சம் வெயிட் குறைச்சிருக்கேன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் அதிகமாக எடுத்துக்கவே இல்லைங்க. ஸோ அதனால் என்னோடய
வெயிட் வந்து கொஞ்சம் லாஸ் ஆகிருக்கு. அப்புறம் டைமுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு விட்டு சாப்பிட்றேன், அது ஒரு ரீசன். அண்ட் ஹஸ்பண்ட் இப்போ 2 மந்த்ஸாக இங்கே இருக்கங்காட்டி நான் கொஞ்சம் ஃபுட் வந்து கரெக்டாக டைமுக்கு சாப்பிட்டுக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன், ஹெல்த்தியாக எடுத்துக்கிறேன் வெஜிடபிள்ஸ் எல்லாம். அப்படி இல்லை இங்கே பெங்களூர் போயிட்டார் அப்படின்னா நம்ம ஃபுட்டே சுத்தமாக கேரிங்கே இருக்காதுங்க, பசிக்காக சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜூஸ் நல்லா போட்டு ஆட்டிகிட்ருக்கேன். சம்மரில் கிட்ஸ்க்கெலாம் லீவ் விடுவாங்க, இந்த டைமில் நிறைய ஃப்ரூட்ஸ் கொடுங்க, கொஞ்சமாக விதுன்னு தண்ணி கொடுங்க, ஃப்ரூட்ஸ் அவங்க இது சாப்பிட்டாலும். ஸோ அதனால் என்னென்னா சளி பிடிக்காது. ஸோ இதை வந்து ஹஸ்பண்ட் கொடுத்துக்கலாம். அண்ட் 2 டம்ளர் கிரேப் ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ வரைக்கும் நம்ம சேனல் வாட்ச் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு நான் காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்ட்டு. இதில் 3/4 டம்ளர் வந்திருக்கு, இதுலேயும் 3/4 டம்ளர் வந்திருக்கு. நான் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டேன், ஆனால் நல்லா வந்திருக்கு ஜூஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர். Happy Saturday.